எல்லா சாக்லேட்டுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நாங்க வந்து பீன் டு பார் சாக்லேட்ஸ் பண்றோம். ஸோ சாக்லேட்லயே 2 வகையான சாக்லேட் சொல்லுவாங்க. காம்பவுண்ட்ஸ், கோவர்ச்சர்ஸ்ன்னு. ஸோ சாக்லேட்ட பொறுத்தவரைக்கும் கக்காவ் பீனுன்ற ஒரு விஷயம் வந்து, அதிலேயே வந்து அதோட கக்காவ் பட்டர் அப்படின்ற ஃபேட் கொழுப்பு வந்து அதிலேயே இருக்கும். ஸோ யூசுவலா நாங்க வந்து இந்த விதைய வந்து விவசாயிட்டருந்து வாங்குவோம். இத வந்து அரைச்சு தான் சாக்லேட் பண்றோம். பட் இதில இருக்கிற அந்த கொழுப்பு சத்தான கொக்கோ பட்டர வந்து நாங்க வந்து எடுக்கிறது கிடையாது. அதோட சேர்த்து தான் அரைக்கிறோம். ஸோ அப்படி அரைக்கும்போது கக்கோ பட்டரோட குட்னஸ வந்து நம்ம அப்படியே இன்டாக்ட்டா வச்சு தான் கோவர்ச்சர்ஸா குடுக்குறோம். ஸோ நாங்க குடுக்குறது வந்து டார்க் சாக்லேட்ஸ் விச் ஆர் கோவர்ச்சர்ஸ், நாட் காம்பவுண்ட்ஸ். அண்ட் இந்த பீன் டு பார் ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா, ரைட் ஃப்ரம் அந்த ஒரு பழத்துலேருந்து கொக்கோ பாட்டோட பழத்துலேருந்தே வந்து அந்த விதைய வந்து விவசாயிட்டருந்து வாங்குறோம். அந்த விதைய வந்து நம்ம வந்து உரிச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு, அத வந்து கிரைண்ட் பண்ணுவோம். அந்த கிரைண்ட் பண்ணும்போது, அதில வந்து எந்த ஒரு சொட்டு தண்ணி கூட போடாம, பட் அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா, அதில இருக்கிற பட்டர் அதோட காம்ப்ளிமெண்ட் ஆயி நம்ம ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி, இத வந்து நம்ம டெம்பரிங்ன்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் மோல்டுல எல்லாம் ஊத்தி, உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜிங் வந்து இன் ஹவுஸா நடக்குது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே இன் ஹவுஸ் நடக்கும்போது, எவ்ரி ஸ்டெப் இஸ் கண்ட்ரோல்டு. எல்லா ஸ்டெப்புமே குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி, எல்லாமே மானிட்டர் பண்ணி, பக்காவான ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறது தான் இந்த முயற்சி. இது ஆரம்பிச்சது சென்னையில. இன்னைக்கு வந்து பேன் இண்டியா போயிட்டுருக்குது. இந்த முயற்சி ஆரம்பத்தில ரொம்ப சின்னதா இருந்து, இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மந்த்லி 1,00,000 சேல்ஸ் பிளஸ் போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே கன்சியூமர்ஸ் வந்து கான்ஷியஸா இருக்காங்க, அவேரா இருக்காங்க. என்ன சாப்பிடுறோம், என்ன மாரி பொருள் நம்ம வாங்கிக்கிறோம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு விலைன்னு சொல்லும்போது, அது வந்து கண்டிப்பா இஸ் இட் வொர்த் இட்? நம்ம அந்த விலை குடுத்து வாங்கும்போது கன்சியூமர்ஸ் ஆர் ரெடி டூ கிவ் அண்ட் கெட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ இந்த ஒரு ஃபேஸில் இருக்கிறதால இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாத்தியமாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் ஒரு ஈகோ சிஸ்டமுமே வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நிறையா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் வந்து நம்மளுக்கு எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி வந்து ஒரு ஐடியாவை வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு எண்ட் ப்ராடக்டாக கொண்டு வரலாம் அப்படின்ற நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், பேங்க் லோனாக இருக்கட்டும், இல்லை இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு நிறையா நம்ம தொழிலை வந்து கண்டிப்பாக முன்னேறி வரலாம். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஃபேஸில் வந்து என்ன மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் அப் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இட்ஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட். உங்கள் ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை தொடங்கலாம்.